ஏசாயின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும், பாருங்க, உமது நாமமும் நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. உம்முடைய நாமமும் எனக்கு நினைக்கிற நினைவும் எப்படி இருக்குதா? ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா என்ன செய்யுது? இரவில வாஞ்சி. நம்ம படுக்கும்போது யோசிரியே படுக்க, இது இல்லை அது இல்லை, இதை செய்யணும், இன்னைக்கு நாளைக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? என் ஆத்துமா இரவில வாஞ்சிக்கிறது. இரவில உம்மிடத்தை தான் அன்பு கூறுது ஆண்டவர். இரவில வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால், எனக்குள்ள இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். பார்த்தீங்க, எனக்குள்ள இருக்கிற யார் ஆவி? என் ஆவினால் தான். அப்படித்தானே? எனக்குள்ள இருக்கிற என் ஆவியால் அதிகாலமே உண்மை அவ்வளோ பெரிய அன்பு. பார்த்தீங்களா? அருமையானவர். அதனால அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசிய தேவன் மாற்றினார். நம்ம முதலாவது தேவனத்தை அன்பு கூற கற்றுக்கொள்ளணும். தேவனத்தை அதிகமாக ஆண்டவர் வாஞ்சிக்கணும். அவர் வாஞ்ச ஆண்டவர் எப்படியாவது உண்மை பார்க்கணும், உம்முடைய முகத்தை பார்க்கணும், உண்மையை தரிசிக்கணும், உங்களோடு உறவாடணும். எனக்கு நீர் அம்மா. நம்ம சேவமரம் என்ன கேட்குறோம்? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும், இந்த வருஷத்தில் எப்படியாவது வீடு கட்டி தரணும், இது வேணும், அதுதான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளே வரணும். கர்த்தருக்கு அன்பு கூறணும். ஆண்டவர் எப்படியா நம்ம பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும். ஏன் நம்ம மற்றவங்களுக்கு நான் என்ன ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றணும். என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை இப்படியே இருக்குது ஆண்டவர், என் வாழ்க்கை மாறணும். இப்படியே தானேப்பா இருக்கிறேன், இன்னும் நம்ம முக்கில் கடந்து வர முடியாத இருக்கிறப்பா, என் குறைகளை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு என்னை எப்படியாவது அடுத்த நிலைக்கு நான் கடந்து வரணும்னு சொல்லி கர்த்தருக்கு அதிகமான அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்திலையும் நம்மளை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலையும் நம்ம நிச்சயமாக அவரோட இருப்பார். அதான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுப்பார். நம்ம அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அவரோடு எழுந்து நமக்கு ஒரு நாள் நம்ம செவிக்கணும், துதிக்கணும், அவரை துதித்து செவிச்சுட்டே இருக்கணும். அன்னை பாசையில் பேசி அவரோடு பேசணும். அவரோடு பேச உங்களுக்கு வாஞ்ச இல்லையா? கர்த்தரோட பேசுங்க. ஒவ்வொரு நாள் கர்த்தரோட பேசுங்க. எப்படி பேசணும்? அன்னை பாசையில் 1 கொரிந்தியர் வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாத்தீங்களா? அந்நிய பாஷையில் பேசணும். யார் இடத்துல பேசுறோம்? பிசாசுக்கும் அறிய முடியாது, யாருமே அறிய முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்த்தலாம் இயேசுக்கு சொல்றோம். அந்நிய பாஷையில் பேச வேண்டும். ஒவ்வொருவரும் பேசிகிட்டே இருக்கணும். அப்படி பேசும்போது நமக்கும் கர்த்தருக்கும் உறவு அதிகமாகும். நம்ம கர்த்தரிடத்தில் வாஞ்சே இன்னும் அதிகமாக ஆண்டுகிட்ட வாஞ்சே இருக்க முடியும். ஆண்டுகிட்ட அதிகமாக நம்ம அன்பு கூற முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதிகமாக அன்பு கூற வேண்டும். இதுவரைக்கும் இருந்த செவ்வாயில் இதுவரைக்கும் இந்த அன்பு இல்லை, இனிமேல் கர்த்தரிட்ட அதிகமாக அதை சொல்லி என்னிடத்துல வாஞ்சே இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். உங்களுக்கு விடுதலை வேணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, கட்டாயம் விடுதலை தருவார். இங்கே தாவீது சொல்றார் பாருங்க, 42 சங்கீதம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாத்தீங்களா? அவர் ஆத்துமா என்ன செஞ்சான்? வான் எப்படி மான் தண்ணி தான் நிறைய வாஞ்சியோடு எங்கே தண்ணி இருக்குன்னு தேடுமாம்மா. நம்ம தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறோமா? நீங்கள் தேவனிடத்தில் வாஞ்சியா இருப்பீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவீங்கன்னா, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமத்தோடு, மனதோடு, முழு சிந்தியோடு அன்பு கூறுனான்னு சொல்லியிருக்கிறார். நம்ம முழுமையாக அவர் அன்பு கூறுமானா நிச்சயமாக என்ன செய்ய முடியாது. நமக்கு எந்த இக்கட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? விடுவிப்பார். அவன் சொல்கிறார், என் இடத்துல வாஞ்சியா இருக்க அவனை விடுவிப்பேன்.